கலெக்டர் ஈஸ்வரிய பார்த்து கேக்குறாங்க, உங்க பேர்ல தானே கடையெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரிய பார்த்து. ஆமான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உங்களை பத்தி என் பேத்தி கிட்ட சொல்லுவேன், பொண்ணுன்னா உங்களை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியா, சரி சரி அப்படின்னு கலெக்டர் சொல்றாங்க. வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஓபனிங் பண்ணிடலான்னு கலெக்டரை கூட்டிட்டு போறாங்க. ரிப்பனை கட் பண்றாங்க கலெக்டர். ஈஸ்வரி கலெக்டருக்கு மாலை போட்டு ஷால்வை போத்துறாங்க. உள்ள வாங்க மேடம்னு பாக்கியா கலெக்டரை கூப்பிடுறாங்க. அவங்களும் உள்ள போறாங்க. கோபி கடுப்புல வெளியே போறாரு. பாகியலட்சுமி சொல்றாங்க, கலெக்டர் மேடம் நீங்க குத்துகளை கேட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்க தான் ஏத்தணும்னு கலெக்டர் சொல்றாங்க. ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஏத்துறாங்க விளக்கு. அதுக்கப்புறம் பாகியலட்சுமி ஏத்துறாங்க. ஜெனி, அமிர்தா, இனியா 3 பேரும் ஏத்துறாங்க விளக்கு. செல்வியும் பாக்கியா கூட வேலை பாக்குறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஏத்துறாங்க விளக்கு. எல்லாரையும் பாகியலட்சுமி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மேடம், காஃபி டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, கொண்டு வர சொல்லவா? இல்ல பாக்கியா, எனக்கு எதுவும் வேண்டாம், இன்னைக்கு சிஎமோட மீட்டிங் இருக்கு, அதனால பாக்கியா நான் இன்னொரு நாள் விருந்தே சாப்பிடுறேன், இப்பவே லேட் ஆயிடுச்சு. மேடம், நான் 2 நிமிஷம் பேசிக்கவா? பேசிக்கோங்க பாக்கியா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட கனவு. எனக்கு ஊக்கம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இத்தனை நாளா என்ன என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்துக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். மினிஸ்டரோட பழக்க வழக்கத்தை பத்தி பாக்கியா எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. மினிஸ்டர் சொல்றாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் திறந்ததுக்கு காரணம் பாக்கியாவோட முயற்சி. அவங்க கிட்ட திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, அதுக்காண்டி சின்ன அங்கீகாரத்தை தான் நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். முன்னேற துடிக்கிற பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது அமைச்சராகிய என்னோட கடமை. எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. நான் அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு கலெக்டர் கிளம்பிட்டாங்க. பாகியலட்சுமி ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்காத்த, என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல பாக்கியா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, இது முடிய 72 டைம்ஸ் செல்லியலன்னு இனியாவை திரும்பி பார்த்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிடறப்ப ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் பாகியலட்சுமி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராமமூர்த்தி பாகியா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா நீ சாப்பிடலையா? மாமா, காலனில இருந்து நிறைய பேர் சாப்பிட வர்றேன்னு சொல்லிருக்காங்க, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. எல்லாரோட போட்டோவும் இனியா அவங்க கேமரால எடுத்திருக்காங்க. அத பாகியலட்சுமி கிட்ட காட்டுறாங்க. ஜெனி சொல்றாங்க, நான் கிளம்புறேன்னு. எல்லாருக்கும் முகம் சோகமாயிருச்சு. இப்ப செலியன் நான் டாக்ஸி புக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரி கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கிட்டு டிராமா பண்றாங்க. எலி சொல்றாங்க, டாக்ஸியே புக் ஆக மாட்டேது, வேற ஏதாவது ஆப்ல பாக்குறேன்னு. அதுக்கு ராமமூர்த்தி சொல்றாரு, எதுக்கு டாக்ஸி? செலியா, நீ கொண்டு போய் விட்டுட்டு வா ஜெனிய. ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு செலியன் போகணும்? இவன் கொண்டு போய் விட்டா இவங்க அப்பா நம்மளை திட்டுவாங்க. ஈஸ்வரி, அவ பச்சை பிள்ளைய தூக்கிட்டு டாக்ஸில போறேங்கிறா, அவளை அப்படியே விட்டுற முடியுமா? செலியா, போய் கார் எடு. ஜெனி, நம்ம வீட்டு பொண்ணுமா, நான் பத்திரமா கொண்டு போய் விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு ஜெனி கிட்ட. எல்லாருக்கும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஜெனி கார்ல ஏறி போறாங்க செலியனோட. நாளை பார்க்கலாம். இன்று 11/3/2024 மாசி 28 மார்ச் திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் அமைதி, ரிஷபம் புகழ், மிதுனம் நன்மை, கடகம் சினம், சிம்மம் தனம், கன்னி ஊக்கம், துலாம் போட்டி, விருச்சிகம் வரவு, தனுசு பாராட்டு, மகரம் பகை, கும்பம் இனிப்பு, மீனம் சினம். நாளை சந்திக்கலாம்.